கோவை குனியமுத்தூர் பகுதியில் இயங்கி வரும் நேரு கல்லூரியில் MA கிரிமினாலஜி படித்து வரும் சீனியர் மாணவரை அதே கல்லூரியில் BE மற்றும் BTech படிக்கக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவர்கள் 13 பேர் தாக்கிய கொடூர செயலின் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீடியோவில் சீனியர் மாணவரை மேல் சட்டை இல்லாமல் மண்டியிட வைத்து ஜூனியர் மாணவர்கள் விடிய விடிய தாக்கியுள்ளனர். அப்படியே நின்று நைட்டுக்குள்ள இறங்கக்கூடாது. நைட்டு ஃபுல்லா இந்த தாக்குதலில் சீனியர் மாணவரின் கையில் பலத்த காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது. அதனை பொருட்படுத்தாத ஜூனியர் மாணவர்கள் சீனியர் மாணவரின் கைகளை மேலே தூக்க சொல்லி சித்திரவதை செய்தனர். வலி தாங்க முடியாமல் சீனியர் மாணவர் அழுது கெஞ்சியும் மனம் இறங்காத ஜூனியர் மாணவர்கள் ஈவு இரக்கமின்றி இரவு முழுவதும் கையை தூக்கியபடியே மண்டியிட செய்து அவரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமைப்படுத்தினர். கை கீழே வரக்கூடாது, தூக்கு தூக்கு அப்படியே நின்று சீனியர் மாணவர் தாக்கப்பட்ட வீடியோ வெளியான நிலையில் கல்லூரி நிர்வாகம் 13 மாணவர்களையும் சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சீனியர் மாணவரை ஜூனியர் மாணவர்கள் தாக்கியது ஏன் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஜூனியர் மாணவர்களின் அறையில் இருந்த பணத்தை சீனியர் மாணவர் எடுத்ததாக கூறி தாக்குதலை அவர்கள் நடத்தியுள்ளனர். சில மாணவர்களால் ஒரு விஷயத்துக்காக தாக்கப்பட்டிருக்காரு. அது பணம் திருடு போனதா ஒரு சந்தேகத்தின் பேரில் அந்த ஸ்டூடெண்ட்டை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தாக்கியிருக்காங்க. அது 20ஆம் தேதி மார்ச் 20ஆம் தேதி நள்ளிரவில் ஒரு 12 to 1 மணிக்குள்ள நடந்த நிகழ்ச்சி. கடந்த 20ஆம் தேதி நடந்த இச்சம்பவம் குறித்து காவல்துறையினரிடம் கேட்டபோது அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் மற்றும் கல்லூரி நிர்வாகம் சார்பில் எந்த புகாரும் அளிக்கவில்லை என்றனர். ஆனால் இதனை கல்லூரி நிர்வாகம் மறுத்துள்ளது. இதுகுறித்து விளக்கமளித்த கல்லூரி விடுதி காப்பாளர் மகேஸ்வரன், ராகிங்கில் சீனியர் மாணவர் தாக்கப்படவில்லை என்றும் பணம் எடுத்ததாக சந்தேகப்பட்டு அவர் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாணவர்கள் மற்றும் சீனியர் மாணவர் தங்களது பெற்றோர்களுடன் கல்லூரியில் நடைபெறும் விசாரணையில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அதன் பின்னே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். 13 நபர்கள் அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதல் சம்பந்தமாக அவர்களுக்கு உடனடியாக சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. சம்பந்தப்பட்ட 13 மாணவர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 13 மாணவர்களும் தங்களது பெற்றோர்களுடன் கல்லூரி நிர்வாகத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற விசாரணையை எதிர்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். கல்வி நிறுவனங்கள் அறிவை பரப்பும் இடங்களாக இருக்க வேண்டுமே தவிர வன்முறையை வளர்க்கும் களங்களாக மாறிவிடக் கூடாது என்ற கல்வியாளர்கள் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க கல்லூரி நிர்வாகங்கள் கடுமையான விதிமுறைகளை அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நேரு கல்லூரியில் நிகழ்ந்த இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பொதுமக்கள், மாணவர் அமைப்புகள் கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.